என்னங்க நம்ம தோட்டத்துல ஒரு பேய் இருக்கு, வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். ஏன்டி பிசாசுக்கு பிறந்தவள, பின்னாடி தோட்டத்துல பேய் இருக்குடி, ஏதோ புதையில இருக்கு, வாங்க போய் பார்த்துட்டு வருன்ற மாதிரி கூப்பிடுற. அந்த பேய் சாதாரண பேய் இல்ல, எங்க முன்னோர்களோட பேய் அது. அதுகிட்ட போய் மாட்டிக்காத, அதெல்லாம் பார்க்க வேணாவா. என்னங்க அது உங்க தாத்தா காலத்து பேயா இருந்தாலும் பரவாயில்ல, வேற எந்த காலத்து பேயா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம அதை அடிச்சு துரத்துறோம். நம்ம அதை அடிச்சு துரத்தணுமா? பைத்தியக்காரி, இந்த தோட்டத்துல யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்றதே அந்த முன்னோர்களோட பேய் தாண்டி. அந்த பேய்கிட்ட போயிட்டு இது பண்ணாத, பிரச்சனை கொடுத்தனா அப்புறம் நம்மளுக்கு அந்த பேய் பிரச்சனை கொடுத்துருண்டி. சொன்னா கேள்றி. தோட்டம் அதுக்கு சொந்தமா நமக்கு சொந்தமா? தோட்டம் நமக்கு தான் சொந்தம். அப்ப இந்த தோட்டத்துல யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். இன்னையோட அந்த பேய்க்கு ஒரு முடிவு கட்டுறேன். அப்ப பெரிய சாமியாரை கூட்டு வரேன், நீங்க வாங்க. போ நீ போய் எவ்வளவு பெரிய சாமியாரை கூட்டு வந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த பேய் உங்களை அடிக்க போற அடியோட நீங்க வந்து இந்த வீட்டுல இல்ல, இந்த குடும்பத்திலே இருக்க மாட்டீங்க. ஆகா, எது சத்தலாம் கேக்குதே. ஆனா நம்ம முன்னோர்கள்ன்றதுனால நம்மளுக்கு